வெல்கம் டு கிங் அண்ட் கியூன் கிச்சன் KQK. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். வீக் டேஸில் வந்து கண்டிப்பாக பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வீக்கெண்டில் இவ்வளோ ஃப்ரீயாக இருந்த மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ணுற வரைக்கும் எனக்கே ஞாபகம் இல்லை. ஸோ மார்னிங் எழுந்த உடனே நான் நல்லா எனர்ஜெட்டிக்காக வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து கவுண்டர் டாப் கேஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிச்ச ரவா தோசை. இந்த ரெசிபியை நான் ஃபர்ஸ்ட் ட்ரைல் பண்ணும்போது வந்து எனக்கு வந்து வரவே இல்லை. தோசை வந்து அப்படியே பேனில் ஒட்டிக்கிச்சு. பட் ப்ராக்டிஸ் பண்ண வந்து இதோட குட்டி குட்டி ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியான ரெசிபியாக எனக்கு இது தெரிஞ்சுது. உங்களோட ஃபேவரட் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணும்போது எத்தனை ட்ரையல்ஸ் எடுத்தீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபிக்காக வந்து 1 கப் ரவை, 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் போல் மைதா எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா மாவு சேர்த்துக்கிட்டேன். சுவைக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுறேன். இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய இருக்குதுன்னு படித்தேன். ஸோ அதனால் வந்து இந்த சால்ட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கேன். இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. சப்போஸ் நான் கண்டினியூ பண்ணேன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக்கான பேட்டர் வந்ததுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, துருவின கேரட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பொடிசாக நறுக்குன்னு இஞ்சி எடுத்திருக்கேன். இதில் வந்து முழு மிளகு எல்லாம் கூட சேர்ப்பாங்க. எனக்கு வந்து பர்சனலாக பெப்பர் பிடிக்காது. ஸோ அதனால் நான் ஆட் பண்ணல. இஃப் சப்போஸ் நீங்கள் ஹோட்டலில் இருக்கிற தோசை வந்து உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பெப்பர் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2.5 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் வந்து அதை சைடில் வச்சுருங்க. அந்த மாவு வந்து புளிக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அந்த கேப்பில் வந்து சைட் டிஷ் பண்ணிடலாம். நான் வந்து கார சட்னி தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதை வந்து ரஃபாக சாப் பண்ணிக்கிறேன். பிளெண்டாக பண்ண போகிறோம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு 4 பல் போல் பூண்டு எடுத்துக்கிட்டேன். நம்ம சாப் பண்ண வெங்காயம், தக்காளி, 1 வெங்காயம் 2 தக்காளி நான் வந்து இந்த ரேஷியோவில் எடுத்துக்கிட்டேன். நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக ஒரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ வந்து இது கூட வந்து நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து அது கொஞ்சம் டெக்ஸ்சராக குறன்னு இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். இப்போ சுவைக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒன்றா கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுறதுலாம் டேஸ்ட்லாம் எதுவும் மாறாது. ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அண்ட் தென் நம்ம மிக்சியில் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் மிக்சி ஜார் அலசின தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சமாக தான் தேவைப்படுன்றதுனால நான் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் சேர்த்துக்கிட்டேன். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் ஹை ஃப்ளேமில் வந்து நல்லா கொதிக்க விட்டுறேன். ஸோ கொதிக்கும் போது அதோட ட்ராப்லெட்ஸ் எல்லாம் கேஸ் மேலே வந்து படும்ல, நான் வந்து அதை இம்மீடியட்டாக க்ளீன் பண்ணிவிடுவேன். ரொம்ப சிம்பிள் இந்த சட்னி. நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு இறக்கிட்டோன்னா அவ்வளோதான், சட்னி ரெடி. நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், காரம், உப்பு எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஒட்டாமல் வரத்துக்காக நான் வந்து வெங்காயம் தேய்ச்சிக்கிறேன். இந்த தண்ணி கூட தெளித்து தேய்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பேட்டர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும். ஆனால் வாட்டர் எல்லாம் மேலே இருக்கும். ஸோ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ரவா தோசை பண்ணும்போது குட்டி குட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெக்ஸ்சர் வந்து கண்டிப்பாக சூப்பராக வரும்.
இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டெக்ஸ்சர் வந்து நல்லா வரும். ஒவ்வொரு தடவை ரவா தோசை பண்ணும்போது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த மாவு வந்து திக்காக இல்லாமல் ஈவனாக அந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிலே வந்து மெயின்டைன் ஆகும். ஈவன் ஒரு கரண்டி ஊற்றிட்டு இன்னொரு கரண்டி எடுக்கும்போது கூட நல்லா கலந்து விட்டுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரவா தோசை ஊற்றும் போது பேன் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நல்லா ஹீட்டாக இருக்கும்போது தான் வந்து ரவா தோசை வந்து ஊற்றணும். தென் இதை வந்து இப்படி தான் ஊற்றணும். நம்ம நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி வந்து நம்ம ஊற்றி அதை மேலே வந்து கரண்டி வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது. ஒரு தடவை ஊற்றிட்டோன்னா அவ்வளோதான். அதை வந்து நம்ம வந்து சும்மா கரண்டி வச்சு அதை கிட்ட வந்து நம்ம விளையாடக்கூடாது. ஸோ இப்போ இதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஒரு நார்மல் தோசையை விட ஒரு பிஞ்ச் எண்ணெய் வந்து இதுக்கு அதிகமாக சேர்த்துக்கணும். தென் அதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா நம்ம இந்த தோசையை வந்து திருப்பி போட மாட்டோம். ஸோ அந்த ஓப்பன்லேயே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பாட்டம் எல்லாமே குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக வந்து பேன்லேருந்து வந்துடும். நமக்கு அப்பயே தெரியும். கரண்டியில் ஒட்டாமல் வருதுன்னா தோசை வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். சைட் டிஷ்ஷாக வந்து நேற்று வச்சு சாம்பாரும் இருந்தது. தென் நம்ம ப்ரிப்பேர் பண்ண கார சட்னியும் வச்சு நாங்கள் வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த தோசைக்கு வந்து கார சட்னியும் கடலைப்பருப்பு சட்னியும் செம்ம காம்போவாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த காம்பினேஷன் பிடிச்சிருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தென் ஒரு 11 o'clock போல் மறுபடியும் கிச்சனுக்கு வந்தாச்சு. ஏன்னா ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்வீட் எதுன்னு என்ன கேட்டிங்கன்னா நான் கேசரின்னு சொல்லுவேன். இப்போது நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து முந்திரி சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா திராட்சை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து உடனே வந்து இமீடியட்டாக ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டோன்னா திராட்சை வந்து கரிஞ்சிடும். முந்திரி வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகாமல் அப்படியே இருந்துடும். அதனால் இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காஞ்ச திராட்சை சேர்த்து ஒரு 30 seconds அதிகபட்சம், அவ்வளோதான், ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். நான் அதே பேனில் வந்து ரவை வந்து ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். சேம் அதே கீ தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். பட் நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கீ சேர்த்தோன்னா சீக்கிரமாக ரவை ரோஸ்ட் ஆகும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ரவை. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கேசரியில் வந்து கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. வெறும் நெய்யிலே செஞ்சோன்னா வந்து ரொம்ப தெகிட்டும். எல்லாராலையும் வந்து கம்ஃபர்ட்டாக சாப்பிட முடியாததை ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டோன்னா போதும்ப்பா இனிக்குது அப்படின்ட்டு எக்ஸஸ் ஆகி வச்சுருவோம். பிள்ளை கேசரி சாப்பிட்ணுன்னா அதில் கொஞ்சம் கண்டிப்பாக எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓரளவுக்கு நல்லா இது இந்த மாதிரி நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி ரவை வாசனை நல்லா வரும். அப்போ வந்து இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் ரவை எடுத்தேன் இல்லையா, அதுக்கு வந்து 3 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி பிடிக்கும்னா ரவை வந்து கம்ப்ளீட்டாக குக்காகி சாஃப்டனாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் வந்து 1:3 ரேஷியோ எடுத்திருக்கேன். இந்த கல்யாண வீட்டிலலாம் பண்ணுற டெக்ஸ்டர் உங்களுக்கு கிடைக்கணும்னா 1:2.5 ரேஷியோ எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பேனில் வந்து நம்ம தண்ணி சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துக்கினேன். நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த பிஸ்தா ஃப்ளேவர் இருக்குல்லையா, அந்த கேசரி பண்ண போகிறேன். அதனால் அந்த பிஸ்தா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதிலே வந்து ஃபுட் கலர் ஆட் ஆகிருக்கு. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஃபுட் கலர்லாம் எதுவும் சேர்க்கலை. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த ரவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இது சேர்த்துட்டு இம்மீடியட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். இல்லைனா வந்து ரவை வந்து கட்டிக்கும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து கண்டினியூவாக விடாமல் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக தட்டாது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால்.
3 மினிட்ஸ் போல் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணியிருந்தேன். இப்போ ரவை வந்து கம்ப்ளீட்டாக குக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஸோ கரண்டியில் இருக்கிறது எல்லாத்தையுமே க்ளீனாக வைப் பண்ணி விட்டுட்டேன். அண்ட் தென் இப்போ இது வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் ஈவன் ஆக்கிட்டு நான் லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரவை வந்து ரொம்ப குவிக்காக வந்து வெந்துடும். ஸோ 5 மினிட்ஸ் கழித்து வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டாமல் டெக்ஸ்சர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரவை வந்து நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ரவை கம்ப்ளீட்டாக குக் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கப் போல் சர்க்கரை எடுத்திருக்கேன். இனிப்பு வந்து நம்மளோட விருப்பம். நமக்கு ரொம்ப இனிப்பாக பிடிக்கும்னா ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டாக தான் நான் எடுத்திருக்கேன். சுகர் மெல்ட் ஆகி மறுபடியும் சாஃப்டன் ஆகி அதே மாதிரி குக் ஆகி வந்துடும். தென் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இதில் டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். டூட்டி ஃப்ரூட்டி, செர்ரி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் இல்லாமல் கூட கண்டிப்பாக நல்லாயிருக்கும். செர்ரி, டூட்டி ஃப்ரூட்டி இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி அவுட்புட் வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.